இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல்
பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 498வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நல்வாழ்க்கை தொகுப்பில் இசைமழை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இனிமையான பாடல்களை இன்று நாம் அதிகாலை கேட்க இருக்கின்றோம். அன்பு ஐயா எப்பொழுதும் நமது தளத்தில் சிறப்பான பாடல்களை நமக்கு பரிசளிக்கக்கூடிய மு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே இணைந்து கொண்டு அற்புதமான பாடல்களை அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக, சிறப்பு பாடகராக நம்மிடையே இணைந்து கொண்டுள்ள அன்பு ஐயா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான பாடல்களுக்கு செவிமடுப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இசை மழையால் இன்று நனைப்போம். நமது வாழ்வியலை இன்னும் இன்னும் அழகூட்டுவோம். நன்றி. நிகழ்வின் முதல் பாடலாக அன்பு ஐயா அவர்கள் 1982 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியான பாடல். இளையராஜா அவர்களுடைய குரலிலே வாலி அவர்கள் எழுதிய பாடல், எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான சகலகலா வல்லவன் என்ற படத்திலிருந்து இந்த முதல் பாடல் இப்பொழுது வர இருக்கின்றது. ஆடி மாதத்தை நாம் சிறப்பித்து வருகின்றோம். தமிழகத்தின் ஒவ்வொரு கோவில்களிலும் மக்கள் பக்தியோடு இறைமையை வழிபடக்கூடிய ஒரு அழகிய வாழ்வியல் சூழல். அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே, 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில வடம் பிடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில வடம் பிடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. ஆம், அம்மன் கோயில் கிழக்காலே, அன்னை வயம் மேற்காலே, நம்ம ஊரு நடுவால நிக்குதடி, அடியே நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி என்ற பாடலை முதல் பாடலாக பாட இணைகின்றார் அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்போம். நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வை எம்மை பாடுவதற்கு ஏற்பாடு செய்த தளத்திற்கு நன்றி. பாடலுக்குள் செல்வோம். அம்மங்கோயில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே, அம்மங்கோயில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே,
நம்ம ஊரு நடுவால நிக்குதடி அடியே நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி ஹோய். அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணவயல் மேற்காலே அம்மங்கோயில் கிழக்காலே அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாலே அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணவயல் மேற்காலே அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவால நிக்குதடி அடியே நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி தூக்காங்குரு எல்லாம் தானறிஞ்ச பாஷையில தூக்காங்குரு எல்லாம் தானறிஞ்ச பாஷையில மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையில மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையில மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சி வரும் மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சி வரும் வானம் பார்த்திருக்கும் மஞ்சக்காணி விளைஞ்சி வரும் அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணவயல் மேற்காலே அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவால நிக்குதடி அடியே நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி நாட்டு சனம் நம்ம கண்டு சொக்குதடி நன்றி. சிறப்பு சிறப்புங்கய்யா. மிகவும் அருமையான பாடல். அம்மன் கோயில் கிழக்காலே அன்னைமய மேற்காலே என்று அந்த கிராமத்து நினைவுகளை எப்பொழுதும் அந்த பசுமையோடு பட்டை தீட்டி பரிசளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அதை வெகு அழகாக சிறப்பாக பாடிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றி. இப்பொழுது நாம் 2வது பாடலுக்குள் செல்ல இருக்கின்றோம். சோளம் விதைக்கையிலே என்ற ஒரு பாடல் தொகுப்பிலிருந்து வந்த பாடல் இது. 1993 ஆண்டு ஜனவரி 1 புத்தாண்டன்று இந்த பாடல் வெளியானது. புஷ்பவனம் குப்புசாமி எப்பொழுதுமே கிராமிய பாடல்களை அந்த கிராமியம் மனக்கமழ நமக்கு பரிசளிப்பதில் வல்லவர். ஒரு விவசாயி அவன் வயலில் அறுவடை செய்த விளைச்சலை எடுத்துக்கொண்டு வண்டியில் நகரை நோக்கி பயணிக்கின்றான். அந்த மரங்கள் அடர்ந்த சோலையில் மணிகள் ஒலிக்க மாடுகள் ஓட அங்கு அவன் பாடக்கூடிய பாடலாக மஞ்ச புடிச்ச வண்டி என்ற பாடல் இப்பொழுது மலர இருக்கின்றது. ஆம், மஞ்சளை அவன் மாயவரத்திற்கு எடுத்து செல்பவனாக, பருப்பை பட்டணத்திற்கு எடுத்து செல்பவனாக, கடலையை கடலூருக்கு எடுத்து செல்பவனாக, அரிசியை அவிநாசிக்கு எடுத்து செல்பவனாக இவ்வாறாக பாடல் வருகின்றது. ஒவ்வொரு ஊர்களுக்கும் எடுத்து சென்று அதை சந்தைப்படுத்திய பிறகு தமது இல்லாளுக்கு அவன் என்ன பரிசளிக்க காத்திருக்கின்றான் என்கின்ற ஒரு அன்பை மையப்படுத்திய ஒரு அற்புதமான பாடலாக அந்த புளிய மரங்கள் அடர்ந்த 2 மருங்கிலும் அடர்ந்த அந்த சாலையில்
மாட்டு வண்டி ஒலி எழுப்ப அற்புதமான பாடலை மஞ்ச புடிச்ச வண்டி என்ற பாடலை பாட நம்மோடு இணைகின்றார் மு. ராமச்சந்திரன் ஐயா. நாமும் அந்த கிராமத்து மனம் கமழ, கிராமத்து சாலைகளில் நாமும் அந்த மாட்டு வண்டியோடு இணைந்து பயணிப்போம். நன்றி. நன்னே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே தானே நானே நன்னே நன்னே தன்னே நன்னே தானே நானே நன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே தானே நானே நன்னே நன்னே ஓடராஜா தன்னே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே தானே நானே நன்னே நன்னே மஞ்சு பூடிச்ச வண்டி மஞ்சு பூடிச்ச வண்டி மாயவாரம் போற வண்டி மஞ்சு பூடிச்ச வண்டி மாயவாரம் போற வண்டி மஞ்ச வீலையாகட்டுண்டி நாமால செஞ்சி போடுறேண்டி மஞ்ச வீலையாகட்டுண்டி நாமால செஞ்சி போடுறேண்டி பருப்பு பூடிச்ச வண்டி பருப்பு பூடிச்ச வண்டி பட்டணந்தாம் போற வண்டி பருப்பு பூடிச்ச வண்டி பட்டணந்தாம் போற வண்டி பருப்பு விலையாகட்டுண்டி நான் பதக்கம் செஞ்சு போடுறேண்டி கடலை பூடிச்ச வண்டி கடலை பூடிச்ச வண்டி கடலூர் போற வண்டி கடலை பூடிச்ச வண்டி கடலூர் போற வண்டி கடலை வீலையாகட்டுண்டி நான் கம்மல் செஞ்சு போடுறேண்டி கடலை வீலையாகட்டுண்டி நான் கம்மல் செஞ்சு போடுறேண்டி அரிசி பூடிச்ச வண்டி அரிசி பூடிச்ச வண்டி அரிசி பூடிச்ச வண்டி அவிநாசி போற வண்டி அரிசி பூடிச்ச வண்டி அவிநாசி போற வண்டி அரிசி விலையாகட்டுண்டி நான் அட்டி பண்ணி போடுறேண்டி அரிசி விலையாகட்டுண்டி நான் அட்டி பண்ணி போடுறேண்டி தன்னே நன்னே தன்னே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நன்னே தானே நானே நன்னே நன்னே ஓடுற ராஜா வாழ பூடிச்ச வண்டி வாழ பூடிச்ச வண்டி வடக்கு பக்கம் போற வண்டி வாழ பூடிச்ச வண்டி வடக்கு பக்கம் போற வண்டி வாழ விலையாகட்டுண்டி நான் வளையல் பண்ணி போடுறேண்டி வாழ விலையாகட்டுண்டி நான் வளையல் பண்ணி போடுறேண்டி மாங்கா பூடிச்ச வண்டி மாங்கா பூடிச்ச வண்டி மதுரை பக்கம் போற வண்டி மாங்கா பூடிச்ச வண்டி மதுரை பக்கம் போற வண்டி மாங்கா விலையாடட்டுண்டி நான் மாக்கல் பண்ணி போடுறேண்டி மாங்கா விலையாகட்டுண்டி நான் மாட்டல் பண்ணி போடுறேண்டி சரக்கு பூடிச்ச வண்டி சரக்கு பூடிச்ச வண்டி சந்தைக்குத்தான் போற வண்டி சரக்கு பூடிச்ச வண்டி சந்தைக்குத்தான் போற வண்டி சரக்கு விலையாகட்டுண்டி நான் சங்கிலி பண்ணி போறேண்டி சரக்கு விலையாகட்டுண்டி நான் சங்கிலி பண்ணித்தாரேண்டி
தேங்காய் பூடிச்ச வண்டி தெற்கு பக்கம் போற வண்டி, தேங்காய் பூடிச்ச வண்டி தெற்கு பக்கம் போற வண்டி, தேங்காய் வீலையா கட்டுண்டி நான் தோடு பண்ணி போடுறேண்டி, தேங்காய் வீலையா கட்டுண்டி நான் தோடு பண்ணி போடுறேண்டி. தன்னன் நானே நன்னே தன்னன் நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னன் நானே நன்னே தானே தானே நன்னே நன்னே தன்னன் நானே நன்னே தானே நானே நன்னே நன்னே. நன்றி. நன்றிங்க ஐயா. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான ஒரு அற்புதமான பாடல் அது. கிராமத்து மனம் கமழக்கூடிய ஒரு அந்த அற்புதமான பாடலை அன்பு ஐயா அவர்கள் உயிரூட்டி அந்த மாட்டு வண்டியில் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அற்புதமான தமது குரல் வளம் வாயிலாக நமக்கு அன்பு பரிசாக வழங்கினார்கள். அடுத்த பாடலுக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். ஆம், இந்த பாடல் நீதிக்கு தலைவணங்கு என்ற படத்திலிருந்து MS விஸ்வநாதன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் வெளியான பாடல். KJ யேசுதாஸ் அவர்களும் வரலட்சுமி அவர்களும் இந்த பாடலை வெகு அற்புதமாக பாடியுள்ளார்கள். நமது தமிழ் கூறும் நல்லுலகில் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதிலும் தாலாட்டிற்குரிய பாடல் என்றால் என்றென்றும் வெகு சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுவதில் இந்த பாடலும் எப்பொழுதும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தாயவள் அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி புகழ்ந்து அந்த குழந்தையை தூங்க வைக்கும் அழகு என்பது நமக்குள் நேர்மறை சிந்தனைகளை சிறு வயதிலேயே நம்மை அறியாமல் அன்னை நமக்கு ஊட்டிய நிகழ்வாக மாறி போகின்றது. அப்படி ஒரு அற்புதமான பாடல்தான் இப்பொழுது வர இருக்கின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட என்று பாடல் வரிகள் விரியக்கூடிய இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டில் கட்டி வைத்தேன். நாம் செவ்வந்தி பூவில் தொட்டில் கட்டி வைத்து அதில் பட்டு துகில் அன்ன சிறகினை மெல்ல இட்டு வைத்தேன் என்று ஒரு குழந்தையை தூங்க வைக்கக்கூடிய அற்புதமான தாலாட்டு பாடலை அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள். அவருடைய அற்புதமான குரல் வளத்தால் வாருங்கள் இனிய தாலாட்டு பாடலுக்குள் நாமும் பயணிப்போம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே.
நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கூறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். கூறும் அறிவுரைகள். நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். ஆறு கரையில் அடங்கி நடந்திடி காடு வளம் பெறலாம். தீனும் நல்ல நெறி கண்டு பிள்ளை மலர்ந்திடி நாடும் நலம் பெறலாம். நாடும் நலம் பெறலாம். நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. பாதை தவறிய கால்கள் வருமே ஊர் சென்று சேர்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை. பேர் சொல்லி வாழ்வதில்லை. நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். நானாரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. நன்றி. நன்றிங்கய்யா. மிகவும் அற்புதமான ஒரு தாலாட்டு பாடல். அற்புதமான வரிகளை உள்ளடக்கிய கருத்தாழம் நிறைந்த ஒரு பாடலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றி. அடுத்த பாடல் நாம் எப்பொழுதுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடல். பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் அடுத்த பாடலாக வர இருக்கின்றது. 1967 ஆண்டு வெளிவந்த பாடல் அது. KV மகாதேவன் அவர்களுடைய இசையில் TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய அற்புதமான பாடல். என்றுமே விவசாயி கொண்டாட்டத்திற்கு உரியவன். அவன் சேற்றிலே கால் வைக்கும் பொழுதுதான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். விவசாயியை எப்பொழுதும் ஒவ்வொரு பருக்கை உணவை உண்ணும் பொழுதும் நாம் கொண்டாடக்கூடியவர்களாக, நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய விவசாயியை பற்றிய ஒரு பாடல்தான் இப்பொழுது அடுத்த பாடலாக மலர இருக்கின்றது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில்,
இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்னக் கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி என்ற அற்புதமான பாடல். ஆம், கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி என்று விவசாயத்தின் பெருமையையும் விவசாயியின் முக்கியத்துவம் குறித்து பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள் எழுதிய வரிகள் இப்பொழுது உயிர்ப்பு பெறுகின்றது அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்களின் குரல் வளத்தால். அன்புடன் இந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வச்சி, முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைச்சி, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய், கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய், கருதாமல் என்னாலும் ஒற்றுமையாய், பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, உழைத்தால் பெருகாதோ சாகுபடி, விவசாயி விவசாயி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக் கொடி, எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி, இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக் கொடி, எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி, பறக்க வேணும் என்றும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி, விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. நன்றி. நன்றிங்க ஐயா.
விவசாயி என்றைக்குமே கொண்டாட்டத்திற்கு உரியவனாக இருக்கின்றான். ஆனால் அடுத்த தலைமுறையில் விவசாயத்தை எடுத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன, விவசாயம் எந்த அளவிற்கு தலைத்தோங்குகின்றது என்பது நமக்கான கேள்வியாக இருக்கின்றது. இன்றளவும் 21% பேர் இரவில் உறங்காமல் செல்கின்றார்கள் என்ற தகவலும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எத்தனை அரசுகள், எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் பஞ்சம் இல்லை என்ற அன்னக்கொடி பறக்கும் பொழுதுதான் நாடு பசிப்பினி நீங்கிய ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் என்பதை அந்த காலத்திலேயே 1960களிலேயே அற்புதமான பாடலாக வடிவமைத்து காலத்திற்கும் மறையாத கருத்தினை பதியமிட்டு சென்றுள்ளார்கள். நிச்சயமாக மாற்றம் பெறும் சூழலும் அனைவரும் எப்பொழுதும் ஒரு பசிப்பினி நீங்கியவர்களாக வாழும் வாழ்க்கையும் கிடைக்கும் பொழுது அந்த விவசாயி முழு வெற்றி பெற்றவனாக வலம் வர துவங்குவான். அத்தகைய நாட்களும் வெகு சீக்கிரம் வரும். அன்பு ஐயா அவர்கள் தமது அற்புதமான குரல் வளத்தால் இந்த பாடலை வெகு சிறப்பாக பாடினார்கள். அடுத்த பாடலாக மலர இருப்பது தியாகம் என்ற படத்தில் வெளியான பாடல். இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய அற்புதமான குரல் வளத்தால் நிறைத்த ஒரு பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை என்று இந்த பாடல் வரிகள் நீள்கின்றன. ஆம், ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனையன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை என்று விரியக்கூடிய இந்த பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா என்று அற்புதமான பாடலாக இப்பொழுது நமது அவையை அலங்கரிக்க இருக்கின்றது. அன்பு ஐயா அவர்களுடைய அற்புதமான குரல் வளத்தால் இசைக்கு செவிமடுப்போம், மனசாட்சியின் குரல் அறிவோம். நன்றி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
மனிதனம்மா மயங்குகின்றேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகின்றேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பான பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா என்று. ஆம், நமது மனதின் உள்ள நினைவுகளை, நமது மனதில் உள்ள ஒவ்வொரு விடயங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய அற்புதமான ஒன்றாக எப்பொழுதும் மனசாட்சி இருக்கின்றது. மனசாட்சியை உயிர்ப்புடன் நாம் வைத்து கொள்ளும் பொழுது, நமது வாழ்வியலில் ஒவ்வொரு தவறுகள் நடக்கும் பொழுது முதல் கேள்வியாக அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் நம்மை எப்பொழுதும் பண்படுத்தக்கூடியதாக, பக்குவம் நிறைந்தவர்களாக மாற்றக்கூடியதா ஒன்றாக மாறிவிடுகின்றது என்பது நிதர்சனமான உண்மை. அற்புதமாக பாடி அருமையான குரல் வளத்தால் பாடலை நிறைத்தீர்கள். அடுத்த பாடலுக்குள் நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். இதுவும் 1960களில் வெளியான பாடல். அரசிலம் குமரி என்ற படத்திலிருந்து ஜி ராமநாதன் அவர்களுடைய அற்புதமான இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகளில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். 1961ஆம் ஆண்டு வெளியான அரசிலம் குமரி என்ற படத்திலிருந்து இந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. ஆம், சின்ன பயலே சேதி கேளடா என்ற அற்புதமான பாடலை இப்போது நம்முடன் பாட இணைகின்றார் அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்போம். நன்றி. சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன்னரம்போடுதான் பெண்ணி வளரணும் தன்மான உணர்ச்சி. உன்னரம்போடுதான் பெண்ணி வளரணும் தன்மான உணர்ச்சி.
சின்ன பயலே சேதி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் தீரே தொண்டு செய்யடா, தனி உடைமை கொடுமைகள் தீரே தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. வேப்பமர உச்சியில் நின்னு வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக நீயும் நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே சேதி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா. நன்றி. நன்றிங்கய்யா. மிகவும் அற்புதமான பாடல். 1960களில் வெளியான அற்புதமான பாடல். இன்றளவும் உயிர்ப்புடன் மிக சிறப்பான கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முற்போக்கு பாடலாக எப்பொழுதும் இருக்கின்றது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வரிகள் எப்பொழுதுமே ஆழம் நிறைந்த, அர்த்தம் நிறைந்த கருத்துக்களை எப்பொழுதும் முன்வைக்கக்கூடியது. அதை தங்களது குரல் வாயிலாக அற்புதமாக பாடிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றி. அடுத்த பாடலுக்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். மீண்டும் ஒரு கிராமியம் மனம் கமழ கிராமத்திற்குள் கிராமத்து தென்றலோடு பயணிக்க இருக்கின்றோம். புஷ்பவனம் குப்புசாமி, கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய பாடல் அடுத்து வர இருக்கின்றது. சோகமயமான ஆனால் அற்புதமான காதல் கீதம் இது. தன் காதலி பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தவள். தான் ஏழை என்றறிந்தும் காதலால் அவனுக்கு மனைவியானவள். அவள் வீட்டில் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாள் என்பதையும், அவளை தான் எப்படி வைத்து காக்கிறான் என்பதையும் மிக அழகாக கிராமத்து மனம் கமழ கிராமிய இசையோடு ஒலிக்கும் பாடல்தான் சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி. அற்புதமான பாடலை அன்பு பரிசாக பாட இணைகின்றார் அன்பு ஐயா அவர்கள். அவருடைய அற்புதமான குரலோடு இந்த பாடலை நாமும் கிராமத்து தென்றலோடு கிராமத்து மனம் கமழ கிராமத்து வீதிகளில் சென்று ரசிப்போம். நன்றி. சீரகம் பாத்தி கட்டி
செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்த மாவ அண்ணன் பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சும் கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சும் கட்டி கோமானார் பெத்த மாவா அண்ண பொண்ணு நடையே நீ கோடிக்கு கோடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே காஞ்ச ஊருல மஞ்ச கண்ணாங்கட கொத்தும் மஞ்ச காஞ்ச ஊருல மஞ்ச கண்ணாங்கட கொத்தும் மஞ்ச கண்டூனக்கு வாங்கி வந்தே அண்ண பொண்ணு நடையே நீ கண்ணகியாதாங்கூலிக்க சின்ன பொண்ணு நடையே பச்சை ஊருல மஞ்ச பட்டு கடை கொத்து மஞ்ச பச்சை ஊருல மஞ்ச பட்டு கடை கொத்து மஞ்ச பாத்து உனக்கு வாங்கி வந்தே அண்ண பொண்ணு நடையே நீ பக்குவமாதாங்கூலிக்க சின்ன பொண்ணு நடையே அஞ்சி கல்லு மோதிரமா அரும்பு வச்சேரத்தீனமா அஞ்சி கல்லு மோதிரமா அரும்பு வச்சேரத்தீனமா ஆச்சாரி செஞ்சதெல்லாம் அன்ன பொண்ணு நடையே நான் ஆசை வச்சு வாங்கி வந்தே சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்த மாவ அன்ன பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே பத்து கல்லு மோதிரமாம் பார்த்து வச்ச ரத்தீனமா பத்து கல்லு மோதிரமாம் பார்த்து வச்ச ரத்தீனமா பத்தனாறு செஞ்சதெல்லாம் அண்ண பொண்ணு நடையே நான் பார்த்து உனக்கு வாங்கி வந்தே சின்ன பொண்ணு நடையே பத்து கல்லு மோதிரமாம் பார்த்து வச்ச ரத்தீனமா பத்தனாறு செஞ்சதெல்லாம் அண்ண பொண்ணு நடையே நான் பார்த்து உனக்கு வாங்கி வந்தே சின்ன பொண்ணு நடையே சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சும் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சும் கட்டி சீமானார் பெத்த மாவ அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே நன்றி நன்றிங்க அன்பு ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு பாடல். செல்வ செழிப்பிலே ஒரு வளர்ந்தவர் தம்மை நம்பி வந்த பொழுது அவளுக்காக எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக்கொள்கின்றான் அந்த கணவன் என்பதை மையப்படுத்திய இந்த பாடல் அந்த கிராமத்து மனம் கமழ அற்புதமாக பாடிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் நிறைவான பாடலுக்குள் இப்பொழுது அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். இதுவரை இனிமையான பாடல்களை நமக்கு தொடர்ச்சியாக பாடி அற்புதமாக வழங்கிய அன்பு ஐயா அவர்கள்
அடுத்த பாடல் நமக்கு சுமைதாங்கி என்ற படத்திலிருந்து பாட இருக்கின்றார்கள். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில் BB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மென்மையான குரலில் பாடிய பாடல் நமக்கு அடுத்த பாடலாக வர இருக்கின்றது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற பாடல். அற்புதமான வரிகள் எப்பொழுதுமே நமக்கு உணர்த்தும் பாடங்கள் ஏராளம். ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் அவ்வாறு இருக்கின்றோமே, இவ்வாறு இருக்கின்றோமே என்று அங்கலாய்த்து வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இந்த வரிகள் எப்பொழுதும் நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வரிகளாக எப்பொழுதுமே இருக்கின்றது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது மட்டுமல்லாமல், ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு என்று கடந்த காலத்தை பற்றியும் கவலைப்படாதே, எதிர்காலத்தை பற்றியும் அஞ்சாதே, இன்றைய பொழுதை கொண்டாடு என்று சொல்லக்கூடிய மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடலை நிறைவு பாடலாக நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் ராமச்சந்திரன் ஐயா. அவரை அன்போடு வரவேற்போம். இந்த பாடலுக்குள் நாமும் பயணிப்போம். நன்றி. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான பாடல்கள்.
கடந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக 11 பாடல்களை பாடியிருந்தீர்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாக பாடுவது என்பது எந்த அளவிற்கு ஒரு ஆம், கடினமான விடயம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த முறையும் தொடர்ச்சியாக பாடினீர்கள். இப்பொழுது நேரத்தின் அளவை கருத்தில் கொண்டு இந்த 8 பாடல்களுடன் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். தொடர்ச்சியாக காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை நமக்காக அற்புதமான பாடல்களை அன்பு பரிசாக சிறப்பாக வழங்கிய அன்பு ஐயா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அவரது இசை பயணம் இன்னும் இன்னும் அவரது வாழ்வில் இனிமை கோர்க்கவும் தமது வாழ்வியல் வழித்தடங்களில் செம்மையான அடிகளை என்றென்றும் எடுத்து வைத்து சிகரங்களை தொடவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பு ஐயா அவர்கள் நமது நிகழ்வை கடந்த வாரம் செய்வதாக நாம் அனுமதி கேட்டிருந்த பொழுது மனமு வந்து ஒப்புக்கொண்டிருந்தார். நேற்று அவருக்கு ஒரு கடினமான சூழல், அவருடைய மைத்துனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த தருணத்திலும் இருந்து நிகழ்வை நான் நிறைத்துவிட்டு அதன் பிறகு நான் மருத்துவமனை செல்கின்றேன் என்று நமக்காக இந்த நிகழ்வை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சிறப்பாக பாடி இந்த அவையை அலங்கரித்திருக்கின்றார்கள். அன்பு ஐயா அவர்களுடைய மைத்துனர் உடல் நலம் கூடிய விரைவில் பூரண சுகம் பெற இந்த நேரத்தில் சிறப்பாக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் மௌனம் மேற்கொள்வோம். அவருக்காக அவருடைய மைத்துனர் உடல் நலம் பெற இந்த நேரத்தில் நாம் பிரார்த்திப்போம். ஒரு நிமிட மௌனம் இப்பொழுது துவங்குகின்றது. கூட்டு பிரார்த்தனை என்றென்றும் வலிமை நிறைந்த ஒன்று. நிச்சயமாக பிரார்த்தித்து கொண்ட ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியினை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று நமது தளத்தில் 498வது நிகழ்வை அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் இசைமலை என்ற அற்புதமான நிகழ்வின் வாயிலாக அருமையான பாடல்களை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை 499வது நிகழ்வில் மேன்மை பாராட்டுவோம் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு ஐயா ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். வரும் வியாழனன்று நமது தளத்தின் 500வது நிகழ்வில் பணி சேவியர் அந்தோணி அவர்கள் கதையாடல் சமூகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமக்கு சிறப்புரையாற்ற இருக்கின்றார். வரும் வெள்ளிக்கிழமையன்று நமது தளத்தில் 501வது நிகழ்வில் அன்பு ஐயா அர்த்தநாரி அவர்கள் அறமே வாழ்க்கை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். வரும் சனிக்கிழமையன்று தமது முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்ற கலை இயக்குனர் விஸ்வரூபம் படம் வாயிலாக தேசிய விருது பெற்ற
லால்குடி என் இளையராஜா அவர்கள் நல்வாழ்க்கை தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நமது அவையை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்தவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ராமச்சந்திரன் ஐயாவுக்கு நன்றி. சவாலான சூழ்நிலையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அருமையாக பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார். முதல் பாடல் சகலகலா வல்லவன் அப்படிங்கிற திரைப்படத்துல வந்த அம்மன் கோவில் கிழக்காலே அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலோட தொடங்கினோம். அடுத்ததாக புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய சோளம் விதைக்கையிலே அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருந்து ஒரு பாடல். அடுத்ததாக நீதிக்கு தலைவணங்கு படத்துல இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் அந்த பாடல். விவசாயி என்னும் படத்திலிருந்து கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த பாடல். தியாகம் படத்துல இருந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி என்ற பாடல். அரசிலங்குமாரி படத்திலிருந்து சின்ன பயலே செய்தி கேளடா என்ற பாடல். அடுத்ததாக புஷ்பவனம் குப்புசாமி அவர்களின் பாடல் தொகுப்பிலிருந்து சீரகம் பாத்தி கட்டி என்ற பாடல். நிறைவாக சுமைதாங்கி என்ற படத்திலிருந்து மயக்கமா கலக்கமா பாடல். ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொன்றும் வித்தியாசமான பாடல்கள். அதுவும் புஷ்பவனம் குப்புசாமி அவருடைய பாடல்கள் நம்ம அதிகமா கேட்டதில்லை. அப்படிங்கும்போது அந்த பாடல ஐயாவோட குரல்ல கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த பச்சை கிளிக்கு ஒரு பாடல் அனைவருக்குமே பிடிக்கும். அதுல ரொம்ப ஐயா பாடும்போது ரொம்ப அந்த உணர்ச்சிகளோட பாடும்போது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. எப்பவும் ஒரு பாடல் பாடுவீங்க. இன்று காலை பொழுதை உங்கள் இசையால் நிறைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. கேக்குதுங்களாம்மா? தெளிவா கேக்குதுமா, பேசுங்க. அம்மா கேக்குங்களா? தெளிவா இருக்குமா, பேசுங்க. விஜயகுமாரி அம்மா கேக்குது, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரேட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் மு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமர்ந்துவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாரு. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து
வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க அற்புதமான இசை மழையிலேயே நனைஞ்சிட்டேன்னே சொல்லணுமா. அவ்வளோ அற்புதமா இருந்தது ஐயா பாடல். ஒன்னொன்னு எனக்கு எல்லாமே பிடிச்ச பாடல் தான். இந்த நாட்டுப்புற பாடல் தான் இப்ப முதல்ல நான் கேட்கிறேன். மீதி பாட்டு எல்லாமே நம்ம கேட்டது தான், ரசிச்சது தான். ஐயா தேர்ந்தெடுத்து பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 8 பாட்டு பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா பாடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளவு கால நேரத்திலேயே. என்ன பாட்டுன்னா, அம்மன் கோவில் கிழக்காலே அந்தி வயல் மேற்காலே முதல் பாட்டு. 2வது பாட்டு, மஞ்ச பொடிச்ச வண்டி மஞ்ச விலையாக வண்டி மாலை செஞ்சு போடு ரெண்டி. அப்புறம் கடலை பொடிச்ச வண்டி கடலூர் போகட்டுண்டி. என்னை வந்து கடலூருக்கே கூட்டிட்டு போங்கன்னாங்க. எங்க சொந்த ஊர் அது. அப்புறம் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். ரொம்ப அற்புதமான பாட்டு. அப்புறம் விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அப்புறம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. அப்புறம் அடுத்த பாட்டு, சின்ன பயலே சேது கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா. மிக அற்புதமா. அடுத்த பாட்டு, சீரக பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி சீமான் பெற்ற மக சின்ன பொண்ணு நடையே. அருமையா இருந்தது. அப்புறம் கடைசியா ஐயா கேள்வியிலேயே முடிச்சிட்டாங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா. நன்றிகள் ஐயா. கேள்வியிலே நின்றுட்டீங்க, பதில் நாங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி ஐயா பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயா இந்த மாதிரி பாடல் நிறைய பாடணும், நாங்க கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவங்களும் குடும்பம், குழந்தைகள், தொழில் அனைத்தும் சிறந்து விளங்கணும். அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ராமச்சந்திரன் ஐயா பாடுறாரு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் கூடவே ஐயாவே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஐயாவே கொடுத்துட்டு பண்ணது இன்னும் சிறப்பாக இருந்தது. அதே போல் அந்த ஒவ்வொரு விஷயம் எப்படி பாடல் இருக்குமோ அதே மாதிரி ஐயா ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் பாடினாங்க. அந்த பாவனையும் சரி, அது ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் தேர்ந்தெடுத்த பாடல்களுமே ஒவ்வொரு பிரிவிலிருந்து ஒவ்வொரு பாடலையும் எடுத்து ரொம்ப அழகாக பாடினாங்க. முதல்ல பாடின அந்த சாமி பாட்டாகட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடலும் சரி, அதுக்கப்புறம் கடைசியா மயக்கமா தயக்கமா அப்படிங்கிறது அந்த பாட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டிக்ஷனரி மாதிரி. எப்பப்ப தேவைப்படுதோ, நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குதோ, அது கேட்காம தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாது. அதே போல நமக்கும் கீழே வாழ்பவர் கோடி அப்படின்னு சொல்லையில நமக்கு கஷ்டம் எப்படியா வரையில, ஆமா நம்ம மாதிரி தான் நிறைய பேர் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியுமே அது சாதாரணமா கேட்கல, சாதாரணமா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு வலியோ ஒரு வேதனையோட கேட்கல நம்மளுக்கு இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு காயங்களுக்கு மருந்தாகவும் கேள்விகளுக்கு ஒரு பதிலாகவும் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் ரொம்ப அழகா பாடி கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும்.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தயாராகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கற்பகவல்லி அம்மா தான் சொன்னேன். இன்றைய பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இசை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்போதுமே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்க, ஒரு நாள் கூட நம்ம இசைக்காத நேரம் இருக்காது, இல்ல இசையை கேட்காத பொழுது இருக்காது. ஒரு தடவையும் அந்த பாடல் கேட்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஒரு அந்த பாடல் ஆரம்பத்துல நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு அந்த சூழலோட இணைச்சிருப்போம். அது நம்மளை அறியாம அது மீட்டெடுக்கும் நம்மள. அந்த காலகட்டத்துக்கு நம்மள கொண்டு போகும். அப்போ இருந்த உணர்வுகள நம்மள மீட்டெடுக்கும். அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோங்கிற ஒரு திருப்தியும், அம் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அது ஒரு வகையில இருக்கும். இன்னொன்னு, அது ஒரு நம்மள பசுமையாவே வச்சிருக்கும். அந்த பாடல், இசையும் பாடலும் வந்து அதோட கருத்துக்களோட அங்கேயே அமர்ந்திருந்தாலும், நம்மள வந்து நம்ம ஒரு பார்க்குக்கு போயிட்டு வெளியில வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, அந்த ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கும். இந்த பாடல்களுக்கு அப்படி ஒரு உயிர் இருக்கு. ஒரு சொல் ஒரு சொல்லா இருக்கும்போது அது வந்து தனியா இருக்கும். அதுவே ஒரு பாடல் ஆயிடுச்சுன்னா, ஒரு கவிதை ஆயிடுச்சுன்னா, அதோட பரிமாணம் வேற மாரி இருக்கும். அது இசையோட கலக்கும்போது அதுக்கு உயிர் வந்துரும். அந்த மாதிரி அந்த உயிர் வந்ததுக்கு அப்புறம் அத நம்ம கேட்கும்போது, நமக்குள்ள இருக்கிற உணர்வுகள மீட்டெடுக்கும். உணர்வுகள கொண்டு வரும். கற்பனைகள தோற்றுவிக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் அ அ கம்பைன் பண்ணி சொல்லலாம். ஐயாவோட பாட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா, அவரோட பாட்டு எல்லாருமே அவரோட குரல், யாருமே அவரோட சாரீரம் வந்து யாரும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் அவரோட ஒரு ஆழமான ஒரு குரலா இருக்கும். ரொம்ப எல்லாரும் வாயிலிருந்து பாடுவாங்க. சில பேரு தொண்டையிலேருந்து பாடுவாங்க. அவர் பாடுறது அடிநாதத்திலிருந்து பாடுற மாரி இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு வேர்டும், ஒவ்வொரு லெட்டரும் கிளாரிட்டி தெளிவா விழுகும். அந்த அளவுக்கு வந்து அத ரொம்ப நேசிச்சிருக்கிறாருன்னு தான் எனக்கு தோணும். ஒவ்வொரு தடவையும் அவர் பாடும்போது, ஒரு பாட்டு பாடிட்டு போனா கூட, அது சிச்சுவேஷனல் சாங்கா இருக்கும். இன்னொரு பக்கம் அதுல அந்த ரசனைய நம்ம அந்த அந்த பாடகரே பாடின ஒரு ரசனைய நம்ம ஃபீல் பண்ணுவோம். அத உணர்வோட பாடுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. பாடல்ங்கிறது எல்லாரும் பாடிக்கலாம். இசை தேவைப்படாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் ஐயாவோட பாட்டுக்கு. அது மாரி ரொம்ப இதெல்லாம் ஒரு பெரிய வரம். சில நேரங்கள்ல வரம் கிடைக்கும்போது அது அத போற்றப்படாதவங்களும் நமக்கு தோணுவாங்க. பட் அது நமக்கு தேவையில்ல. நமக்கு இது வந்து ஒரு ஒரு யூனிக் இது. இந்த குரல் வளம்ங்கிறதே வந்து யாராலயுமே டூப்ளிகேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒரு ஓவியத்தையோ, ஒரு கவிதையோ, ஒரு கதையோ யார் வேணாலும் எழுதிடலாம். ஆனா, அந்த குரல் வளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம யாரும் குடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பொக்கிஷம் நிறைந்த ராமச்சந்திரன் ஐயாவிற்கு வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் டைட்டான சூழ்நிலையிலையும் நீங்க வந்து எங்கள நேசிச்ச விஷயம் எங்களுக்காகவும் தெரியுது. கொடுத்த வாக்க காப்பாத்துற ஒரு ஒரு தன்மை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. ஒரு பாடல் நம்ம எப்படி உள்வாங்குறோம், அதை எப்படி அனுபவிக்கிறோம், அதை பத்தியெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது அவருக்காக விஜயகுமாரி அம்மா தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் பாட்டு பாடுறதுக்கும் ரொம்ப தூரம். அதனால விஜயகுமாரி அம்மாவும் அழகா பாடினாங்க. நன்றிங்க சரவணன் கண்ணா. இல்ல, விஜயகுமாரி அம்மா லிஸ்டிங் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு டஃப் குடுக்குறாங்க போல இருக்குன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொல்ல வந்தீங்களா? சரி சரி. அப்படி நாங்க ப்ரொடக்ஷன் அப்படி பண்றோம் அப்படின்னு இந்த சரித்திரம் படைப்போம் சொல்லுதுன்னு சொல்ல வந்தேன். அது நிறைய ஒரு பேர் பண்றாங்க. ஒரு நிமிஷங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா அவங்க ஹாஸ்பிட்டல்ல யாரோ இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க பேர் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா வாழ்த்திடுறேம்மா. ஐயா ராமச்சந்திரன் ஐயா சொல்லுங்க, அவங்க பேர் என்ன? அம்மா வணக்கம்மா. சந்தானம்மா அவர் பேர். அவருக்கு என்னங்க ஐயா உடல்? அவருக்கு கொஞ்சம் இந்த
சரி பரவாயில்ல அவர் சொல். அவருக்கு கொஞ்சம் இந்த இது வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸ் இதுல அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி சரி அவங்க சரியாயிடுவாங்க ஐயா. சரிங்கம்மா சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்தானம் ஐயா அவங்க இந்த வீசிங்லேருந்து வெளியில வந்து அவங்க உடல் நலம் பெறணும். அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க விஜயகுமாரி அம்மா. ஆனந்த் பழனிவேல் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம காலையிலேயே வந்து நல்ல எண்ணங்களோட நம்ம வாழ்க்கை அன்றைய பொழுதை தொடங்கும் போது எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நான் நம்புறேன். அதுக்கு இந்த குழு வந்து உதவி செய்யுது அப்படின்றது வந்து நான் தினசரி வராட்டியும் எனக்கு ஆரோக்கியப்பட்ட தோழர் ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். அவரோட அந்த குழு எதை நோக்கி பயணிக்குது அப்படின்றதும் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் பொழுத வந்து நல்ல எண்ணங்களோட தொடங்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அதை செயல்படுத்திட்டு இருக்க இந்த குழுவுல உள்ள நடத்திட்டு இருக்க அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இந்த நெருக்கடியான காலகட்டங்கள், அதாவது நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு சொல்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பணிச்சுமை, வாழ்க்கை சுமை, இது எல்லாத்துல இருந்துமே நமக்கு வந்து நம்மளை வெளில கொண்டு வந்து நம்ம மனசை வந்து புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமா இருக்கிறது வந்து இசை. அந்த இசையை பற்றின ஒரு நிகழ்வு வந்து நான் ஆரம்பத்துல இருந்து கேட்கல. நிச்சயமா வந்து பதிவு இருக்கு, அதை நான் கேட்கிறேன். இன்றைய பாட்டு வரிசைகள் வந்து கற்பகவல்லி தோழர் சொன்னாங்க. அதுல பட்டுக்கோட்டையார் பாட்டும் இருக்கு. பட்டுக்கோட்டைக்காரன் அப்படின்றத சேர்ந்த எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பாட்டு வரிசையை கேட்டேன். புஷ்பவனம் குப்புசாமி அவங்களோட பாட்டு வந்து 35 வருஷம் முன்னாடியே இந்த பாட்டு வந்து நான் பொதிகையில அவரோட நேரலை வந்து ஒரு முறை பொங்கலுக்கு சிறப்பு நிகழ்ச்சியா போட்டாங்க. அப்பதான் சீரகம் பாத்தி கட்டி பாட்டு வந்து அவர் முத பாடியிருப்பாருன்றது என்னோட நினைவு. 35 வருஷமா நிறைய பேர் அந்த பாட்டை கேட்காம இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும் இன்றைய சோசியல் மீடியா காலகட்டங்கள்ல அது வெளில வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. புகழ்பெற்ற பாடகர்கள் அவங்களோட இது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ பேர் வந்து புகழை அடைய வேண்டிய திறமை உள்ளவர்கள் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கும் விதமா அவர்களையும் கண்டறிந்து இங்க கொண்டு வந்தோம்னு சொன்னா இன்னமும் சிறப்பா இருக்கும். நான் என்ன பாட்டு கேட்கல, ஐயாவோட பாட்டு கேட்கல, நிச்சயமா நான் பதிவுல கேட்கிறேன். இங்க உள்ளவங்க பேசினவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா இசையே தேவைப்படாத அளவுக்கு நல்ல முறையில பாடினாங்கன்னு சொன்னீங்க. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து இந்த தளங்கள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. இவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து எங்க கொண்டு போகணும் அப்படின்றத வந்து நம்மளே வந்து செய்யணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். ஏன்னா கற்பகவல்லி தோழரை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். ஒரு உலகமே தெரியாத ஒரு குழந்தைய வந்து உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்காக அவங்க பெரும் முயற்சி எடுத்து அமெரிக்காவுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அவங்க கிட்ட சொல்லியிருப்பா, ஆனந்த்னு ஒரு அண்ணனை சொல்லியிருப்பா. அந்த ஆனந்த் அண்ணன் நான் தான். அது சரவணகாந்த் தோழருக்கு வந்து தெரியும் என்னைய. அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது, இந்த நிகழ்வுக்கு தான் கொண்டு வருது அப்படின்றது வந்து நான் நம்புறேன். இந்த நிகழ்வு வந்து மென்மேலும் நிறைய பேருக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும், நல்ல விதைகளை விதைக்கணும் அப்படின்னு வாழ்த்தி முடிச்சுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க ஆனந்த். நீங்க இன்றைக்கு முதன்முறையாக கலந்துட்டு உங்களோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்க தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய
சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாமே நமக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. தொடர்ந்து தினமும் இணைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா ராமச்சந்திரன் ஐயா பாடிய 8 பாடல்களுமே நல்ல அருமையான பாடல்கள், நல்ல குரல் வளம் ஐயாவுக்கு. அவரு நல்ல பிரீச்சிங் நல்லா இருக்கு. அந்த விவசாயிங்கிற பாட்டை வந்து விவசாயி அது இழுக்கும் போது அப்படியே அவர் பிரெத்து அவ்வளவு அழகா தெரிஞ்சது. 8 பாடல்களுமே அருமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கடைசி இறுதியா பண்ண பாடல். அருமையான பாட்டு. எல்லாரும் எப்படியும் ஒரு தடவையாவது அதை நம்ம கேட்டு, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மனசு கஷ்டமா இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டிருப்போம். அவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு பாடல். பாடல்களை வந்து தேர்ந்தெடுத்ததும் நல்ல அருமையான தேர்ந்தெடுப்பு. நல்லதுங்கய்யா. உங்கள் குரல் வந்து உண்மையிலே ஒரு நல்லா இருக்கு. அதே மாதிரி இடையில ரேவதி சகோதரி சொன்ன மாதிரி அந்த கேப் விட்டு அந்த நீங்க அந்த கேப்பை வந்து அப்படியே வாயிலே அந்த கவுண்ட் பண்ணி அப்புறம் திரும்ப நீங்க ஆரம்பிக்கிறது வந்து தெளிவா தெரிஞ்சது. நன்றிகள் ஐயா. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த காலத்துல வந்து திரைப்படங்கள்ல வந்து வசனங்கள் கம்மியா இருக்கும், பாடல்கள் தான் அதிகமா இருக்கும். வசனங்களை விட பாடல்கள் மூலம் ஈஸியா வந்து கன்வே பண்ணிக்கலாம் மெசேஜ் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்து மன்னர்கள் புலவர்களை வச்சுதான் அந்த பாட்டு பாடி 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 பாடல் இசையோடு ஒரு ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணும்போது அது ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும், இனிமையாகவும் இருக்கும், அதை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனாலதான் திரைப்படங்கள்ல பாடல்கள் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப காலப்போக்குல இப்ப இதையே வந்து இசையே இல்லாம ஐயா பாடும்போது அவ்வளவு ரசனையா கேட்கறதுக்கு நல்ல காதுக்கு இனிமையா இருக்கு. இதே இசையே இல்லாம இப்ப இருக்க பாடலை பாடணும்னா அப்படி இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். என்னைக்கா இருந்தாலும் அந்த காலம் தான். நன்றிகள் ஐயா ராமச்சந்திரன் ஐயா. வாழ்த்துக்குறீங்க. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க அருள் சேவியர் சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். ராமச்சந்திரன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம்மா. அதாவது இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலோடு என்னுடைய நன்றி உரையை ஆரம்பிக்கிறேம்மா. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய், ஆதிபகவன் முதல் என்று உணர வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய், ஆதிபகவன் முதல் என்று உணர வைத்தாய். என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தந்தே நெஞ்சில் ஆக்கம் தந்தாய். என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தந்தே நெஞ்சில் ஆக்கம் தந்தாய். இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு என்னுடைய நன்றிக்கான இந்த பாடல். அடுத்து இன்று இந்த நிகழ்வினை கேட்டு ரசித்து அன்போடு எனக்காக நன்றி கூறிய விஜயம்மா அவர்களுக்கும், விஜயம்மா கடலூர்ன்றது தெரியும். அம்மா அந்த பாடல் பாடும்போது அந்த கடலூர்ன்ற வரிகள் வரும்போது விஜயம்மாவை தான் நான் நினைச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து நம்ம கற்பகவல்லி அம்மா. அம்மா வந்து வெளிநாட்டுக்குள்ள இருந்துகிட்டு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க குழந்தை சின்ன பையன் முருகன் நல்லா இருக்கானாங்கம்மா?
ஐயா அது தம்பியோட குழந்தைங்க ஐயா. 5 மாசம் குழந்தை. நல்லா இருக்காங்க ஐயா. மகிழ்ச்சி. ஆமா, நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா, நன்றிம்மா. அதே மாதிரி ரேவதி அம்மா, அம்மா உங்களெல்லாம் மறக்க முடியாதுங்கம்மா. ரொம்ப நினைவுல நிற்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேவதி அம்மா அவங்களும் நன்றி சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா. ரேவதி அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? ஐயா நல்லா இருக்கேங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிமா. அதே மாதிரி ஐயா சரவணன் கண்ணா ஐயாக்கள் தனிப்பட்ட முறையில் கூட பேசணும்னு நினைச்சேன். ஆனா என்ன இந்த தொலைபேசியில நம்ம தனிப்பட்ட முறையில பேசுறது எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க பிஸியா இருப்பாங்க, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுனா சில பேசுறதுக்கான சூழல் இல்லை. அனுமதி கொடுத்தீங்கன்னா ஐயாவோட நம்பர் எடுத்து பேசலாம். எப்பவுமே ஐயாவை ரொம்ப பிடிக்கும். அவருடைய கருத்துகள் ரொம்ப அந்த நகைச்சுவை சிந்தனையோடு அவருடைய விஷயங்களை ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு கருத்துக்களையும் பகிர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர். அதே மாதிரி புதியவர்கள் என்ன புதிய ஆற்றல் உள்ளவங்க எல்லாம் இந்த தளத்திற்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறவரு. ஐயாவும் என்னுடைய பாடலை பத்தி நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னவர். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரவணன் கண்ணன் ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொல்லணும்னா ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கய்யா. அது 3 வீட்டுக்கு கேட்டுருங்கய்யா. அந்த அளவுக்கு உங்களோட குரல் வளம் சொல்ல மகிழ்ச்சிங்க. அதாவது ரகசியமா சொல்ல முடியாது எதையுமே அப்படின்னு சரி, சொல்லுவாங்க. அதாவது மோதிர கையில கொட்டுப்படுறதுன்னு ஐயா, மோதிர கையில கொட்டுப்படுறதுன்னு ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நான் சரவணன் ஐயா, உங்களுடைய நகைச்சுவை மிக்க அந்த கருத்து பரிமாற்றம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா. நம்பர் வாங்கி நானே பேசுறேன். சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களோட பேசுனது. அதே மாதிரி ஆனந்த் பழனிவேல் ஐயா பேசினாங்க. ஐயா உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஐயா சேவியர் ஐயா. சேவியர் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? இருக்கீங்களா தளத்துல? ரொம்ப மகிழ்ச்சி. சேவியர் ஐயாக்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் கேட்டு ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்துவதிலையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் பகிர்வதிலும் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள். எப்படிதான் அவருக்கு நேரம் கிடைக்குதே தெரியல. ஐயோ, என்ன நான் ஒரு முறை கூட ஐயா பார்த்து கேட்டேன், ஐயா இதெல்லாம் எப்படி பண்றீங்க? பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஒரு என்ஜினியரான பொறுப்பான ஒரு வேலையில இருக்கீங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, எப்படிங்க முடியுது? எல்லாம் கடவுளுடைய செயல் தாங்க. உண்மையிலே தனி மனித ஆற்றல் கிடையாது, இது இறைவனுடைய ஆற்றலோடு தான் இதை நீங்க கொண்டுட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஐயாவோட பேசுவேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த தளத்தில் இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாகுகின்றேன். ஐயா மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அழகா ஒரு பாடலோடையும் சரி, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில நினைவு கூர்ந்து ஒவ்வொருத்தருடைய விஷயங்களையும் நினைவு கூர்ந்து ரொம்ப அழகா உங்களோட நன்றிகளையும் தெரிவிச்சீங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நிச்சயமா இந்த பாடல்கள் கேட்கும்போது நம்ம வேற ஒரு உணர்வு நிலைக்கு போயிடுவோம். பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி பல பழைய பாடல்கள் அந்த ரேடியோ கேட்ட ஞாபகத்துல இருந்து, கிராமிய பாடல்கள் இருந்து ஒவ்வொரு பாடலாக ரொம்ப ரொம்ப அழகா இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க. அதுவும் சவாலான சூழ்நிலையில. நிச்சயமா நாளைக்கு அவர் சந்தானம் அவர்கள் உடல் நலம் தேறி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நீங்க பகிர்ந்துக்குவீங்க அப்படிங்கிற நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும் இருக்கு. மிக்க நன்றிங்கய்யா. அதே மாதிரி முக்கியமா இன்னைக்கு ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களையும் குறிப்பிடணும். ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடலுக்கான முன்னுரை, எந்த படம், எந்த வருடத்தில் வந்தது, பாடலாசிரியர் யார், முக்கியமா அது எல்லாத்தையுமே எடுத்து நம்மளோட அந்த பாடலை கேட்பதற்கு ஒரு தயாரான சூழ்நிலைக்கும் இருந்தது. அழகான முன்னுரை அப்படிங்கிறது. மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரிமா நீங்க பேசுறீங்களா? பேசுறோம். வாழ்க வளமுடன். ராமச்சந்திரன் ஐயா உங்களுக்கு அவருக்கு உடல்நிலை தேறிடும். தேறின உடனே எனக்கு கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க ஐயா, நன்றி சொல்றதுக்கு. நன்றிகள் ஐயா. அம்மா கண்டிப்பா நான் உங்களை அழைக்கிறேம்மா. இது போன்ற ஒரு நல்ல மனிதர்களுடைய பிரார்த்தனைன்றது உண்மையிலேயேம்மா இது ஒரு இறைவனை விட ரொம்ப மேலான ஒரு விஷயம். இவ்வளவு தூரம் நீங்க என்னுடைய மைத்துனருக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா அவர் உடல் நலம் பெறுவார்மா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம்.
ஐயா நல்லா இருக்கேங்கய்யா, கூப்பிட்டு போல. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கேங்கய்யா, நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்பு. ஐயா உங்களோட இவ கூட பேசுனங்க, உங்க அனுமதி இருந்தா உங்களோட நம்பர்ல நான் தனிப்பட்ட முறையில பேசுறேங்களே. ஏன்னா தொந்தரவு கொடுக்க கூடாதுன்றதுனால அந்த தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நானே கூப்பிடுறேங்கய்யா. அப்புறம் அந்த நகைச்சுவை சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல, ரகசியம் அப்படின்னு ஏதோ கேட்டுச்சு. வண்டியில போனாலும் சரியா கேட்கல. அது என்ன நகைச்சுவை? ஐயா தாங்க கேட்கணும், தெரியல என்ன சொன்னாரு. அப்புறமா எங்களை சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். ஐயா தளத்துல இருந்து வெளியேறிட்டாரு என்னன்னு தெரியல. இருக்காரு. குரல் வளம் வந்து கணீர்னு இருக்கும். நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களோட குரல் கேட்டீங்கன்னா அப்படியே அவ்வளவு நல்லா இருக்கும். கணீர்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் மணி ஓசை கேட்கிற மாதிரி ஒரு கணீர்னு இருக்கும். அந்த அளவுக்கு உங்க குரல் கணீர்னு இருக்கறனால மெதுவா ரகசியமா ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா கூட எல்லாருக்கும் கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரலோட ஒப்பிட்டு உங்களுக்கு சொன்னார் அவரு. அம்மா உண்மைம்மா ஐயா, அது உண்மைங்க. எங்க வீட்டுக்காரம்மா அடிக்கடி ஏங்க என்னங்க பக்கத்துல கேட்கும் போது கொஞ்சம் மெதுவா பேசுங்க ஐயா, உண்மையதான் சொன்னீங்க நீங்க. சரவணன் கண்ணா ஐயா, உண்மைங்க ஐயா நீங்க சொன்ன அந்த ரகசியம். எப்படிங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? அவர் கொஞ்சம் அடிக்கடி மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணி சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்காரா இல்ல பேச முடியாத சூழ்நிலையா என்னன்னு தெரியல. சரிங்கம்மா சரிங்கம்மா. நல்லதுங்க. நிச்சயமா அவரு எப்பவுமே ஒரு நகைச்சுவையா சொல்லுவாரு. அது சில சமயம் உண்மையாவும் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ரொம்ப அழகா அதை எடுத்து சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஆமா, அந்த நகைச்சுவை வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒவ்வொரு அதை தனி மனித இவங்க அவங்க நண்பர்களுக்கு நகைச்சுவையா சொல்லுவாரு. ஆனா அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்குங்க மாமா ஐயா சொல்ற விஷயம். நிச்சயமாங்கய்யா. நன்றிங்க சார். அண்ணாவும் கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல பேச முடியாத சூழ்நிலையில இருப்பார் நிச்சயமா. இங்க நீங்க யாரோட வேணாலும் பேசலாம். பயணத்துல இருக்கேன், அதனாலதான். நன்றி நன்றி. நீங்க யார் கூட வேணாலும் ஐயா பேசலாம்ங்கய்யா. நீங்க தொலைபேசி எண் வந்து ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள்கிட்டயோ வாங்கிக்கலாம். நீங்க எல்லாரோடையும் நிச்சயமா பேசலாம்ங்கய்யா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கய்யா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு பேச்சாளருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட செல்லமுத்து அவர்கள், மோகனசுந்தரம் அவர்கள், விஜயாலயன் சார், அன்பு சார் அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ரோட்டரி பாஸ்கரன் அவர்களின் மேன்மை பாராட்டுவோம் என்ற சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.